இது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் எப்போதும் போல் நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் எல்லாமே வந்து முடிச்சதுக்கப்புறமா கோயிலுக்கு தான் வந்து கிளம்பியிருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து குபேரம் கோயிலுக்கு வந்து போகிறோம். சாதனப்பா அன்னைக்கு வந்து போகலான்னு திடீர்னு தான் இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. டக்குன்னு அப்புறம் ரெடி ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பசங்க லீவில் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால் ஈவினிங் டைமில் எதனா வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறது. இன்றைக்கி வந்து ராகி சேமியா வந்து வேக வச்சுட்டு அதை ஆற வச்சதுக்கப்புறம் தான் நான் போய் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். அது வந்து நல்லா ஆறி இருந்தது. அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பல்ஸ் மோடில் வந்து போட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை அது பத்தில் அதுக்கப்புறமா ஒயிட் சுகர் போட்டு கலரி பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். இனிமேல் தான் வந்து சாதனாப்பா வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா கோயிலுக்கு கிளம்பணும். சரி அவங்க வர டைம் இருக்குங்கிறனால காலையில் போட்ட துணி மேலே இருந்தது. அதுக்காக வந்து மடிச்சிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். கீழே கொண்டு வந்து போட்டோன்னா அப்படியே வந்து கடந்து போயிடுது. ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து நின்றுட்டு நீங்கள் துணி மடிக்கிறீங்கன்னு. இது எனக்கு அப்படியே வந்து பழகிடுச்சு. எனக்கு சாவகாசமாக உட்காந்து துணி மடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வராது. நின்றுட்டு எவ்வளோ துணி வேணாலும் வந்து மடித்து போட்டுடுவேன். துணியெல்லாம் மடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெள்ளிக்கிழமைங்கிறனால எப்போதும் வீட்டில் வந்து வெளியில் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்றது. அதுக்கப்புறம் கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்து சில விஷயங்கள் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லைங்க. நடந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது என்னென்னா, எப்போதுமே இந்த கோயிலுக்கு வந்தோம்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். க்யூவில் நின்று சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறது. ஆனால் இன்றைக்கி வந்து கூட்டமே கிடையாதுங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அது இல்லாமல் சாதனாப்பா எப்போதுமே இங்கே வந்து பூஜைக்கு வந்து, அதாவது குபேர பூஜைக்கு வந்து பணம் கட்டி பூஜையில் உட்காந்து பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணது கிடையாது. இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் வந்து பணம் கட்டி பூஜையிலே வந்து உட்காந்துருந்தோம். ஒரு 4-5 பேர் தாங்க இருந்தோம். அதுக்கப்புறம் யாராவது வருவாங்களான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாரும் வரல. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கிட்ட சுவாமி முன்னாடியே வந்து உட்காந்துருந்தோம். அது எனக்கு இன்னமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா வந்து மன திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். பசங்களுக்கு அங்கே நோட்டு பேனெல்லாம் வந்து கொடுத்தாங்க.